யூடியூப் ஃபேமிலிஸ், இது நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன யூஸ்ஃபுல்லான தகவல் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஸோ அலெக்சாண்டர் த கிரேட், இவரை பற்றி நான் சொல்கிறப்பையும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு ரிமெம்பருக்காக. இவர் அலெக்சாண்டர் த கிரேட்டுங்கிறவர் ஒரு பெரிய மன்னன். ஸோ இந்த உலகத்தையே அவர் கட்டி ஆளணும்னு நினச்ச நிறைய நாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்று நிறைய மன்னர்கள் நிறைய நாடுகளை தன் கைக்குள்ளே அடக்கி வச்சுருந்த ஒரு மன்னன். ஸோ இந்த மன்னனுக்கு ஒரு 32 வயசில் ஒரு காய்ச்சல் முடியாமல் போய் சாகிற தருவாய்க்கு போயிட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரசித்தி பட்ட டாக்டர்களையும் கூப்பிட்டு வைத்தியம் பார்க்குறாரு. இருந்தாலும் அவரை காப்பாற்ற முடியல. ஸோ நான் தான் சாக போகிறோன்னு தெரிஞ்சு அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? முதல் 3 விஷயங்கள் சொல்கிறாரு. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு ஒரு சவப்பெட்டி பண்ணுங்க. அந்த அவங்க படைத்தளபதிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு ஒரு சவப்பெட்டி பண்ணுங்கள். அந்த சவப்பெட்டியில் 2 சைடும் அந்த தலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் துவாரம் போடுங்கன்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படிங்கிறப்போ, என் கைகள் 2ம் வெளியே இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த சவப்பெட்டியில் பண்ணுங்கள். அது எதுக்காக அப்படின்னா, நான் இவ்வளோ பெரிய நாட்டை ஆண்டிருக்கேன், செஞ்சுருக்கேன், எவ்வளவோ சொத்துக்கள் என் கையில் இருக்குது, ஆனால் நான் எதையும் என் கையில் கொண்டு போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். 2வது என்ன சொல்கிறாருன்னா, என் சவப்பெட்டியை உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதாவது சாவுங்கிறது எல்லாருக்கும் உரியது. அதை யாருனாலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. ஸோ யாரும் நம்மளை காப்பாற்றவும் முடியாது, அது கடவுள் நினைக்கிறது அப்படின்னு தெரியறதுக்காக. இது வரைக்கும் 3வது என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நான் சம்பாரித்த வைரங்கள், அந்த பொன் மாணிக்கங்கள், தங்கங்கள் எல்லாத்தையும் வழியில் வீசிட்டே போங்க அப்படிங்கிறாரு. எதுக்காகனா, நான் இவ்வளோ சம்பாரிச்சாலும் நான் எதையும் கொண்டு போகிறதில்ல. இந்த பூமியிலேருந்து எடுத்து அந்த பூமிக்கே விட்டேன். நான் வெறுங்கையோடையே போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் பிறருக்கு நல்லது செஞ்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம். ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாமல் இருப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய மன்னனே அவர் கடைசி காலத்தில் நிமிஷத்தில் உணர்ந்த உண்மைகள். நம்ம யாரும் எதையுமே கொண்டு போகிறது கிடையாது, இதெல்லாம் தெரியும். ஆனால் இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமாக வாழணுங்கிறத மறந்துடும். ஸோ இருக்கிற நிமிஷத்தை நமக்காக கடவுள் கொடுத்தவர்கிட்ட நம்ம சந்தோஷமாக வாழ்வோம். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு நன்மைகளை செய்வோம். இது 2 மட்டும்தான், நம்ம நன்மைகளை மட்டும்தான் கொண்டு போகிறோம். மற்ற காசு பணம் எது சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம கொண்டு போகிறதில்ல. இருக்கிறத நல்லபடியாக வாழ்ந்துட்டு நல்ல லைஃப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பை ஃப்ரம் காயத்ரி. டாடா.